வெல்கம் பேக் டு ஐகன் பிசிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் மெக்கானிசம். என்ன சார் பிரேக் டவுன் மெக்கானிசம், எதைய நம்ம பிரேக் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let us consider a PN junction diode. அப்ப இதுதான் என்னது நமக்கு ஜங்ஷன். அப்ப இது என்னையா நமக்கு P ரீஜன், இது என்னையா N ரீஜன், ரைட்? ஓகே. அப்ப P ரீஜன்ல யார் இருப்பாங்க? ஹோல்ஸ் இருப்பாங்க, ரைட்? ஓகே. இப்ப இந்த ஹோல்ஸ் அப்படிங்கறத எப்படிமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் வித் பிளஸ். அப்ப இந்த N சைடு இருக்கிறது யாரு? எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பாசிட்டிவ் வித் நெகட்டிவ். ஓகே. இப்ப நமக்கு என்ன நடக்கும்? The electrons from N region crosses the junction, enter into the P region and form the region closer to the junction with the negative ions. The positive ions from the P region crosses the junction, enter into the N region, form the region. Okay. அப்ப இதுதான் என்னையா அப்படின்னா நமக்கு டெப்ளீஷன் ரீஜன். இப்ப இந்த டெப்ளீஷன் ரீஜன் இருக்கிற வரைக்கும் அங்க என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இட் ஆக்டிங் அஸ் எ இன்சுலேட்டர், ரைட்? ஓகே. அப்ப எனக்கு இன்சுலேட்டரை எதுவா மாத்தணும்? கண்டக்டரா மாத்தணும். அப்ப கண்டக்டரா மாத்தணும் அப்படின்னா இந்த ஜங்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணா உடனே அது பேர் என்ன சொல்லலாம்? பிரேக் டவுன் மெக்கானிசம். அப்ப டியூ டு ரிவர்ஸ் கரண்ட் ஆர் ஏ ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். அப்ப ரிவர்ஸ் கரண்ட்னாலயோ ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட்னாலயோ அங்க என்ன ஆகும்? டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், சார்ஜ் என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். when the reverse bias is applied, ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும்? நமக்கு பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? அந்த நார்மலா இருக்கிற ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? we are going for two break down mechanism. ஒன்னு என்னையா அப்படின்னா அவலாஞ்சி பிரேக் டவுன், அவலாஞ்சி பிரேக் டவுன். நெக்ஸ்ட் என்னையா அப்படின்னா ஜீனர் பிரேக் டவுன், ஜீனர் பிரேக் டவுன். ஓகே. அப்ப இந்த அவலாஞ்சி அப்படிங்கிறது எப்படிமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், ரைட்? ஓகே. அப்ப இந்த ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது ஏ, லாஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது இசட். அப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லிடலாம்? அப்ப இந்த டெப்ளீஷன் ரீஜன் ஆர் PN junction diode is lightly doped, lightly doped. அப்ப ஜீனர் அப்படிங்கிறது 26 லெட்டர் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஹெவிலி டோப்டு, ஹெவிலி டோப்டு. ஓகே. அப்ப இது லைட்லி டோப்டு, ஹெவிலி டோப்டு. இப்ப எல் அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம்? இட் ஹேஸ் எ நேரோ டெப்ளீஷன் ரீஜன். அப்ப வைடு டெப்ளீஷன் ரீஜன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் சோ ஸ்ட்ராங். எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்ப இங்க எப்படியா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்காது, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நார்மலா ஒரு ஜீனர் டயோடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சார் இருக்கும் அப்படின்னா 3 × 10⁻⁷ வோல்ட் பெர் மீட்டர், ரைட்? அப்ப ஈஸியா நார்மலா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட பிரேக் பண்ணணும்னா நியர்லி நமக்கு எவ்வளவு வேணும்? 3 × 10⁻⁶ வோல்ட் பெர் மீட்டர் வேணும். ஓகே. ஃபார் ஜீனர் டயோடுக்கு என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு? 3 × 10⁻⁷ வோல்ட் பெர் மீட்டர். Because of this electric field, the minority charge carriers are accelerated. அப்ப இந்த ரெண்டு சைடு இருக்கிற இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் என்ன ஆகும்? ஆக்சலரேட் ஆகும். அப்ப ஆக்சலரேட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற பாண்டை போய் என்ன பண்ணும்? பிரேக் பண்ணும். அப்ப பாண்டை போய் பிரேக் பண்ணா என்னையா ஆகும் அப்படின்னா அங்க என்ன ஆகும்? பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் அப்படிங்கிறது நிறைய கிரியேட் ஆகும். அப்ப இந்த ஹோல்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கிரியேட்டட். அப்ப இந்த கிரியேட்டடா இருக்கிற அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எப்ப? when the junction diode decreases and disappears. அப்ப இந்த cumulative process அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம்? அவலாஞ்சி பிரேக் டவுன், அவலாஞ்சி பிரேக் டவுன். At the same time when the current flows in the opposite direction,
when the current flows in the opposite direction, then it is said to be reverse saturation current. Okay, அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், Zener breakdown. ரைட், ஓகே. அப்ப எனக்கு அவலாஞ்சி பிரேக் டவுன் தெரிஞ்சிருச்சு, ஜீனர் பிரேக் டவுன் தெரிஞ்சிருச்சு. அப்ப இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னையா அப்படின்னா இந்த டெப்ளீஷன் ரீஜனோட வித் எவ்வளவு இருக்கு. ரைட்டு, நெக்ஸ்ட் இந்த வித்துல நம்ம எவ்வளவு டோப் பண்ணியிருக்கோம். அப்ப அமௌண்ட் ஆஃப் டோப்பிங் பிளஸ் டெப்ளீஷன் ரீஜன் ஆர் பொட்டன்ஷியல் பேரோட வித்தை வச்சுதான் நமக்கு என்ன இருக்கு, இந்த பிரேக் டவுன் மெக்கானிசம் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு பிரேக் டவுன் பார்த்துருக்கோம், ஒன்னு அவலாஞ்சி, இன்னொன்னு ஜீனர். அவலாஞ்சி பிரேக் டவுன் அண்ட் ஜீனர் பிரேக் டவுன். ஓகே, now do you any doubts? No doubts. ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா ஜீனர் டயோட் அண்ட் இட்ஸ் கேரக்டர், அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப ஜீனர் டயோட் அப்படின்னா என்னையா, ஜீனர் டயோட் அப்ப இப்பதான் சொன்னோம், ரிவர்ஸ் பயாஸ்டு, ஹெவிலி டோப்டு. அப்ப ஹெவிலி டோப்டு, ரிவர்ஸ் பயாஸ்டு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஆப்ரேட்டட் இன் ஜீனர் பிரேக் டவுன் ரீஜன். அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஜீனர் டயோட். அப்ப இந்த ஜீனர் டயோட் அப்படிங்கறத சி ஜீனர் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்டோட நேமுக்காக தான் அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க, ஜீனர் டயோட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, அப்ப ஜீனர் டயோட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஆப்ரேட்டட் பிட்வீன் 0 to 1000 வோல்ட். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப வாட் இஸ் a சிம்பிள் ஃபார் டயோட் அப்படின்னா இது என்னையா அப்படின்னு கேட்டா இது ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த கோடை நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டா அது பிஎன் ஜங்ஷன் டயோட். இப்ப இதுல இப்படி ஒரு பெண்டு போட்டா அவன் தான் ஜீனர் டயோட். ஓகே, அப்ப ஜீனர் டயோடோட ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் என்னையா அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷன் சொல்ல போறோம். ஓகே, நவ் a Zener diode. Okay, Zener diode. The voltmeter is always connected in parallel. Okay, voltmeter. Okay, positive. This positive na this negative. Okay, the ammeter is always connected in series. Right? Okay, through a limiting resistor. எதுக்கு இந்த லிமிட்டிங் ரெசிஸ்டர் அப்படின்னா அக்கார்டிங் டு த லிமிட்டிங் ரெசிஸ்டர் இட் கேன் பி டிசைன்டு டு ஆப்ரேட் இன் த ஜீனர் பிரேக் டவுன் ரீஜன். அதுக்காக கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. நவ் இட் இஸ் கனெக்டட் வித் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. தென் இட் இஸ் செட் டு பி இன் ஃபார்வர்ட் பயாஸ். இன்னும் நமக்கு எக்ஸஸா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரியோஸ்டாட்டை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ண வோல்ட் மீட்டர்ல 0.1 வாட் இஸ் த வேல்யூ, 0.2 what is the value, 0.3 what is the value. அப்ப அதுக்கு ஒரு கிராஃப் போட்டா எப்படியா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபார்வர்ட் பயாஸ் 0.1 0.2 0.3. அப்ப ஃபார் சிலிக்கனா இருந்தா 0.7 வோல்ட், ஃபார் ஜெர்மானியமா இருந்தா 0.3 வரைக்கும் அது என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது, இட் ஆக்டிங் அஸ் ஏ இன்சுலேட்டர். ரைட், ஆஃப்டர் 0.3 ஆர் ஆஃப்டர் 0.7 இட் ஷுட் பி ஆப்ரேட்டட். அப்ப எப்படி ஆப்ரேட் ஆகும், அந்த பிரேக் டவுன் ரீஜன் பிரேக் ஆகி slowly increases, then after suddenly or rapidly increases for the forward bias. But நமக்கு இப்ப என்ன வேணும், reverse bias. ஏன்னா reverse biasல how it going to work. Okay, now இந்த டயோட மட்டும் ஜீனர் டயோட அப்படியே பெரட்டி போடு, அவ்வளவுதான், மிச்சம் எல்லாம் வேலை முடிஞ்சு. அப்ப இது என்னையா, ஒண்ணுமே இல்லை. இது என்னையா, பிஎன் ஜங்ஷன் டயோட். இப்ப இதுல லைட்டா ஒரு பெண்டு போட்டா அது ஜீனர் டயோட். மித்தபடி இந்த சர்க்கியூட் அப்படியே கொண்டு வாங்க. A voltmeter is connected in parallel. Right, okay. Now the ammeter is connected in series through a limiting resistor. Now it is connected with the positive and the negative. Okay, இப்ப by adjusting the battery positive and it is negative, அப்ப 0.1 0.2 அப்படின்னு நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணா என்னையா ஆகும் அப்படின்னா initially it will be 0, after that it gets the maximum. ஓகே, இப்ப எனக்கு எங்க மேக்ஸிமம் ஆகுதோ அதுக்கும் எங்க இது டர்ன் ஆகுதோ அதுக்கும் ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணா it meet along the x axis, then it is the Zener breakdown voltage.
அப்போ ஒன்ஸ் நம்ம ஒரு ஜீனர் டயோடுக்கு ஒரு ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ இந்த ஜீனர் டயோட எங்க சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஜீனர் டயோட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெகுலேட்டர் ஆர் ரெகுலேட்டிங் சர்க்யூட். ஓகே, அங்க மட்டுமா யூஸ் பண்றோம்? இல்ல, காலிபிரேட்டிங் சர்க்யூட்லயும் நம்ம யூஸ் பண்றோம், ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்ப ரெக்டிஃபையரா யார் ஆக்ட் பண்றாங்க? பிஎன் ஜங்ஷன் டயோடு. ரெகுலேட்டரா யார் யூஸ் பண்றாங்க? ஜீனர் டயோடு. அப்ப ஜீனர் டயோடோட வேற என்னையா யூஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த கேட்கெட்ஸ் டேமேஜிங் ஃப்ரம் ஹை வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜீனர் டயோடு வேற எதுக்கே யூஸ் ஆகுது அப்படின்னா விச் கேன் கிவ் த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விச் ஷுட் பி கான்ஸ்டன்ட். அதான் என்ன சொல்றோம் நம்ம, ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ். அப்ப ஜீனர் டயோடு அப்படிங்கிறது மெயினா அழகா சொல்றதுன்னா என்ன சொல்லலாம்? இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ரெகுலேட்டர். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.